காலச்சக்கர யூடியூப் சேனல் அனைத்து அன்பர்களுக்கும் நேயருக்கும் வணக்கங்க. வணக்கம். காலச்சக்கர அதாவது காலச்சக்கர யூடியூப் சேனல் மூலிமா உங்கள்கிட்ட சில ஜோதிட காலச்சக்கரம் ஜோதிடத்தை பற்றி நான் ஒரு ஜோதிடருங்க. ஜோதிடத்தை பற்றி உங்கள்கிட்ட கலந்து பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த நான் எடுத்துக்கிற ராசி யாருன்னா முதல் ராசி தானே. முதல் ராசியில் 10ஆம் ராசி, அதாவது அவர் ராசியில் பாக்ஸில் 10ஆம் இடத்துல வராரு. மகர ராசி பற்றி பேச போகிறேன். மகரம் தான் இப்போ 7 சனி பிடியிலேருந்து விடுபடுறாரு. அவங்க இனி வரப்போகிற காலம் 2025. இது ஜனவரி மாதம், அடுத்து பிப்ரவரி மாதம் வரப்போகுது. அதில் பலன்களை சொல்கிறேன், இந்த வருஷ பலன்கள். அப்புறம் அதில் பாக்ஸ் 10ஆவது இடம், அதாவது பாக்ஸ் என்னன்னா வீடு 10ஆம் வீடு உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மகரத்துக்கு சனி பகவான் அதிபதி. ஏதாவது அதிபதி சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு அதிபதினா அந்த வீட்டுக்கு ஓனராக இருக்கார். வீட்டுக்கு ஓனர்னு வச்சுங்க. இப்போ உங்களை 7 சனி பிடிச்சதுனால 7 வருஷம் முடிஞ்சு போச்சு. 6 மாதம் பேலன்ஸுக்கு. இந்த 6 மாதத்துக்கு காலத்தில் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு விஷயமும் அடக்க போகுது உங்களுக்கு. அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாங்க. முதல்ல நீங்கள் மகர ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க என்னன்னா, நீங்கள் இப்போ விடுபடுறீங்க, கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடுறீங்க. 98% வெளியே வந்துட்டீங்க. 2% தான் இருக்குது. 2% தான் இப்போ சனி பகவான் வருவார். அதாவது சனி பகவான் என்ன, சனீஸ்வர பகவான் எந்த ராசிக்குமே எல்லா கிரகத்துக்கும் ஈஸ்வரப்பட்ட வாங்கலை. சனீஸ்வர பகவான் ஈஸ்வர வாங்கிட்டாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களை நிதானமாக பிடிச்சார். உடம்பு நிதானம் விடுவார். போகும்போது கொடுத்துட்டு போவார். ஒரு நல்ல விஷயத்த, ஒரு அனுபவ கல்வியோ, இல்லை நல்ல வேலையோ, நல்ல படிப்போ, நல்ல ஒரு மனைவியோ, எதனா ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போவார். இப்போ வரப்போகிற காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு 9 கிரகம் இருக்குங்க. 12 ராசி, 9 கிரகம், 27 நட்சத்திரங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். இப்போ 9 கிரகம் தான் நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதில் ஒளிஞ்சிக்கிறது 27 நட்சத்திரங்கள். அப்புறம் ராசி கட்டங்கள், அந்த நட்சத்திரத்துக்குள்ள அதிபதிகள், அதாவது அதுக்குள்ள பாக்ஸுக்குள்ள இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, ஜோதிடர்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரு தெளிவான விஷயம் என்னன்னா, மகர ராசி பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலம் ரொம்ப சூப்பராகவும் சிகரத்தை தொடுவீங்க. இது வெறும் வார்த்தை இல்லை, அனுபவம். இப்போ நம்ம அனுபவிச்சிட்டோம். மகர ராசிக்கார நேயர்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில என்னன்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. பட்ட அறிவு, அதாவது அனுபவ அறிவு. இந்த அனுபவ அறிவு மறக்காது. இப்போ ராசிநாதன் ஆகிய சனி பகவான் உங்களை பிடிச்சிருக்காரு. உங்கள் வீட்டு ஓனரே உங்களை பிடிச்சார். இப்போ கும்பத்தில் மாறி இருக்காரு. மாறினதுனால கும்பராசியில் ஜென்ம சனி போயிருக்குது. அது உங்களோட பாதிக்காது. இப்போ நீங்கள் விடுபடுறீங்க, மகர ராசிக்காரெல்லாம் விடுபடுறீங்க. மகரத்துக்கு ஒரு அதிசயம் என்னன்னா, இப்போன்னா நீங்கள் வெளியே வரீங்க. ஒவ்வொரு துன்பங்களை பட்டுட்டீங்க. இனி பட வேண்டியதும் கிடையாது. போதும் அளவு வாங்கியாச்சு. இனி காலங்களை ரொம்ப அற்புதமாகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்ல பெண்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கிக்காக செஞ்சுக்கிட்டு இருந்த பெண்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். அதாவது இந்த காலகட்டம் எப்படின்னா, இந்த மகரத்துக்கு இந்த உடல் ரீதியாக பார்க்கும்போது உடல் உறுப்பில் கால் முட்டி தான் அந்த அந்த இது 10 கூடியவர் யாருன்னு கேட்டால் தொழில் ஸ்தானம். தொழில் தான் முதல்ல மகரத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு. தொழில் ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எல்லாமே ஈஸியாக இருக்கும். முட்டி தான் மகர ராசிக்கு உறுப்பும் பார்த்தா முட்டி வலி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் முட்டி வலி வரும். அடுத்து மகரம் என்னன்னா, அவனுடைய குணங்களை பார்க்கலாம். மகரத்துடைய குணம் என்னன்னா, முதல் குணமே மகரம் பெருமைக்கோ புகழுக்கோ ஆசைப்படாது. யாராவது உதவியும் கேட்டால் இல்லைன்னு சொல்லாது. கடன் வாங்கியா கொடுத்துருவீங்க. உங்க கூட பெரிய மைனஸ் என்னன்னா, இறக்கப்படுவீங்க. அதாவது அன்பை கொடுத்துட்டு ஏங்குற ஒரு ராசி தானே மகரம் தான். அன்பு காசு ஏங்குற ராசி. அன்பை கொடுத்துட்டு ஏங்குறீங்க, திருப்பி கிடைக்குமான்னு. நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு உங்களுக்கே ஆப்பு வைக்கிறலாம் இருப்பாங்க. அதை கிடைக்க வேணாம். ஏன்னா நீங்கள் கொடுக்குறதான் உங்களுடைய குணமே தவிர வாங்குற குணம் இல்லை. இப்படி கை ஓகிதாங்க தவிர கை கீழே போகாது மகர ராசிக்கலாம். அப்படியே அருமையான ராசி மகர ராசி. மகர ராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, யாரையும் குறை கொள்ளாது. அது ரொம்ப அமைதியாக இருக்கும். அது ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. இப்போ மகர ராசிக்கு நட்சத்திரங்கள் பார்க்கும்போது, மகரத்துக்கு முதல் நட்சத்திரம் உத்திராடம், சூரிய பகவான். 2வது திருவோணம், அது சந்திர பகவான். 3வது அவிட்டம்,
செவ்வாய் பகவான், இவங்களும் அதிபதிகள். அதாவது எப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குங்க. உத்திராடத்துக்குன்னா சூரிய பகவான். சூரியன் யாரு? உலகத்துக்கு வெளிச்சம் தருவது. எப்படின்னா அதிகாரம் பண்றது, அதிகாரமும் பேச்சும் ஒரு கம்பீரமும் இறக்க குணமும் நிறைய இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்களும் இறக்கப்படுவாங்க. அதே நேரத்தில் பேச்சில் வல்லவர்கள், திறமசாலிகள் அதுக்குள்ளே இருக்கு, மகரத்துக்குள்ளே இருக்கு. மகர ராசிக்கு உத்திராட நட்சத்திரம் பேச்சு திறமை, தைரியம் எல்லாம் இருக்கு. இனி போன அவங்க ரியல் எஸ்டேட்ல நம்பர் 1 உத்திராடம் தான். அதாவது பூமிகாரன், இந்த ஃபிளாட்டு போடுறது, அந்த வருமானம் பார்க்கறது எல்லாம் உத்திராடம் தான். உத்திராடத்துக்கு நல்லா இருக்கு. இந்த காலகட்டம் 2025 அருமையா இருக்கு. 26 இன்னும் மகா சிறப்பா இருக்கும். இப்போ உங்களை உத்திராட நட்சத்திரத்துக்கு என்னன்னா முட்டி பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை வந்து சின்னதாக வரும். அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நல்லா இந்த காலகட்டத்தில் பார்த்துக்குங்க. இன்னொன்று அதிசயம் என்னன்னா, அடுத்தது என்னன்னா உத்திராடத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. மகர ராசிக்குல 3 நட்சத்திரம் இருக்குங்க. 3 நட்சத்திரம் பலனாக சொல்றேன். இப்போ வந்து எல்லாமே வந்து மகர ராசி தான். 3 நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் உத்திராடம் மகர ராசி தான். அது வந்து தைரியம், வீரியம், ஒரு ஃபோர்ஸான ஆளு, ஒரு பயமற்ற ராசி நட்சத்திரம் மகர ராசியில, போல்டு, தைரியமானது. அடுத்து வந்து திருவோணம், கொஞ்சம் பயப்படுற ராசி தான், எதுவுமே போல்டு கிடையாது. அது வந்து சாந்தம், மகரத்துக்குள்ளே இருக்குது எல்லாமே. மகரத்துக்குள்ள திருவோணம் வந்து பயப்படுற ராசி. இந்த உணவு தீனி சாப்பிட்ற ராசி, கொஞ்சம் உணவு விஷயத்துல கட்டுப்பாடாக உணவாகும். அப்புறமா வந்து இனிப்பு எல்லாம் கொஞ்சம் அதிகம் சாப்பிடுவாங்க திருவோணம். அது கொஞ்சம் திருவோணம் ரொம்ப பெருமாள் அம்சம், நல்லா இருக்கு. அடுத்து அவிட்டம் 3வது, அது மகரத்துல இருக்குது. மகர ராசிக்காருக்கு அவிட்டம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அவங்க வந்து செவ்வாய் அதிபதி, தைரியம் ஜாஸ்தி. முதலுக்கும் நட்சத்திரத்துக்கும் நட்சத்திரம் ஒரு ஒற்றுமைனா தைரியமா இருப்பாங்க, சுயமா முடிவு எடுக்கக்கூடியவங்க, யாரை பேச்சு கேட்க மாட்டாங்க. அவிட்ட நட்சத்திரக்காரெல்லாம் அவ்வளோ ஈஸியா வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆனா அவங்கள பட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி ஒரு மகர ராசியில வந்து எல்லாமே சிறப்பா இருக்கு. 3 நட்சத்திர பலன் என்னன்னா, முதல்ல இவங்க வந்து ரொம்ப போல்டா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க, எல்லாம் சிறப்பா செய்வாங்க. தன்னுடைய வேலையை வந்து கொடுத்தாங்கன்னா, வேலை கொடுத்தாங்கன்னா வேலை வந்து சிறப்பா அழகா செய்யக்கூடியவங்க. அந்த மகர ராசிக்கு பொறுத்தவரை இப்போ காலகட்டம் ரொம்ப அருமையா இருக்குங்க. எந்த விதமான தொந்தரவு வராது, வராது. இனி வாழ்க்கை பொற்காலம், வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் எல்லாமே அமையும். இனி வரப்போற காலத்துல அமையும். எல்லாமே வந்து திருமணம் கைகூடும். படிப்பு வந்து மேல் படி போவீங்க, படிச்சு முடிச்சு வேலை கிடைக்கும். நிறைய இந்த 3 நட்சத்திரக்காரன் வந்து மகர ராசி நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. மகரம் சிகரம் தொடும். இது வந்து நிச்சயம் வந்து மகரத்துக்கு ஒரு அற்புதமான காலம்னு சொல்லலாம். இந்த காலத்தை வந்து மகரம் வந்து சனியின் பிடியிலிருந்து வெளியே வராரு. வெளியே வந்து மகரம் வந்து அதீதமான உச்சத்துக்கு போறாங்க. இது வெறும் வார்த்தை இல்லைங்க. ஏன்னா பட்ட கவலையும் துன்பமும் வேதனையும் அவ்வளோ பற்றுறீங்க. அடி அந்த அடி வாங்கிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பலன் அதிகம். யாருக்கு துன்பம் அதிகமோ அவங்க இன்பம் அதிகம். அதில் வந்து நீங்கள் வந்து இனி கவலை வேண்டாம், மகிழ்ச்சியா இருங்க. எதையும் தூக்கி தலையை வச்சிருக்காதீங்க. இனி சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து 3 காலத்தை பற்றி சொல்கிறேன் மகரத்துக்கு. நிகழ்காலம், வருங்காலம், கடந்த காலம். இந்த 3 காலத்தை சொல்கிறோம். நம்ம வந்து மகர ராசி பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அதிகமாக வந்து வருங்காலத்தை பற்றியே பேசிட்டு இருப்போம். வருங்காலம் என்ன இருக்கும், வருங்காலம் அப்படியே நம்ம சிந்தனைலாம் வந்து உங்களோட மகர ராசி பொறுத்த வரைக்கும் வருங்காலத்தை சிந்திப்பீங்க தவிர கடந்த காலத்தை சிந்திப்பீங்க தவிர இப்போ சிந்திக்க மாட்டீங்க. நிகழ்காலத்தை நிறைய வருங்காலத்தை பற்றி யோசனை பண்ணுவீங்க. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன செய்யணும், அப்படி ஒரு எண்ணத்தோடையும் மகர ராசிக்காரு. இனி வரப்போற காலம் நீங்கள் நிகழ்காலத்தில் வந்து நின்று கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இது வந்து வார்த்தை அளவில் சொல்ல முடியாது. உங்களை நீங்கள் வேற லெவலில் ஆவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இனி ஒரே பொற்காலம் தாங்க. இந்த யூடியூப் சேனல்ல, அதாவது காலச்சக்கரம் என்ற யூடியூப் சேனல்ல, அதாவது டைம் டிராவல்னு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு கூட ஜோதிடம்ன்றது டைம் டிராவல். உங்கள் மகர ராசி பொறுத்த வரைக்கும் டைம் டிராவல், உங்களுடைய ஜாசி கட்டும், உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, அதில் 9 கிரகம் எப்படி இருக்கு, அதை அனலைஸ் பண்ணி ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம், என்ன வேலை செய்யலாம், எப்படி உடைய வாழ்க்கை ஓடும், அப்படி உங்கள் கடன் பிரச்சனை தீருமா, தொழில்லாம் என்னென்ன செய்யலாம், ஏதாவது தொழிலாம் நடக்கும், அப்படி எல்லாமே உங்கள் ஜாதகத்தை அமைப்பில் இருக்கு. குடும்ப ஆளுங்க மகர ராசிக்கு பேச்சு திறமை அதிகம். அதில் இந்த இரும்பு தொழில், அப்புறமா வந்து பேச்சு கம்யூனிகேஷன், ஐடி ஃபீல்டு, யூடியூபர்ஸு, அப்புறமா வந்து சினிமா துறையில் அது ரைட் எழுதுறது, கவிதை எழுதுறது, பாட்டு விஷயங்கள், நிறைய பேர் கவிஞராக இருப்பாங்க.
ஹை ஸ்பீடு ஸ்பீச்சராக இருப்பாங்க நிறைய மகர ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு விஷயம்னா பேச்சு திறன் மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சாதுரியமான ஆளுங்க. குடுக்குற குணம் ஜாஸ்தி இருக்கு. அன்பின் ராசி, பெண் ராசி சொல்லுவாங்க. பெண் ராசினா பெண்ணு கிடையாது, இறக்க குணம் உடையவும். சட்டுன்னு வந்து யாரையுமே வந்து மனசை காயப்படுத்த மாட்டாங்க. அவள காயப்படுத்த அவங்களுக்கு தெரியாது. அவனை காயப்படுத்தினாலும் அவன் வந்து மன்னிக்கிற குணம் அதிகம் மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும். எதையும் தாங்கக்கூடிய ஒரு இதயம் கொண்டவங்க. அப்பேற்பட்ட மகரம் வந்து இப்போ வந்து விடுதலை பெற்று சனி பகவானுடைய அதுல இருந்து விடுதலை ஆகி வெளியே வராங்க. இனி சனி வந்து அவருக்கு வந்து நல்லதே செய்வாங்க, நல்லதே நடக்கும். ஒவ்வொரு காலத்திலும் எந்த காலத்தில் நீங்க இருக்கிறீங்கன்றது உங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லிடலாம், உங்க கட்டத்தை பார்த்து சொல்லிடலாம். இது எப்படின்னா ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு மாறுபாடு இருக்குங்க. இப்போ ஒரே மாதிரி மனிதர்கள் கிடையாது, ஒரே மாதிரி ரேகை கிடையாது, ஒரே ஜாதக அமைப்பு வராதுங்க. அதனால ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாக்ஸ் கட்டம் பார்க்கும்போது வித்தியாசப்படும். நட்சத்திரங்கள் மாறுபடும். அப்புறமா கிரகங்கள் மாறும், 9 கிரகங்கள் மாறும். இதை வச்சு டிகிரி வச்சு உங்க கால கணிதம், அதாவது கால சக்கரமானது உங்களுடைய சுழற்சியில உங்களை சுத்தியா ஓடுங்க. நீங்க தான் ஒரு உலகம், இந்த உலகத்தை வந்து நீங்க தான் வந்து சுத்த வைக்கிறது. அதை உங்களை வச்சுதான் வந்து ஜாதகம். மகர ராசி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நன்மையில முடியுது இப்போ. ஏன்னா பட்டாச்சு 7 வருஷம். இனி இந்த வந்து 6 மாசத்துக்குள்ள ஜெயம் தான் உங்க வாழ்க்கையில, வெற்றி தான் உங்களுக்கு, லாபம் தான். தோல்வியில வெற்றிக்கு போறீங்க. அதனால ரொம்ப 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 சிறப்பா இருக்கும். நான் இன்னும் அதாவது இந்த பலன்களை பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன். இனி வரப்போற காலத்துல நீங்க வந்து மகர ராசிக்காரெல்லாம் ரொம்ப நிம்மதியா பெருமூச்சு விட்டு திருப்தியா போதும்டா சாமி, போதுமன்ற மனமே போன் செய்ய மருந்துன்னுவாங்க. அந்த போதுன்ற மனம் உடையவங்க மகர ராசிக்காரர் தான். இனி வர காலத்துல நீங்க நல்லா இருப்பீங்க. காலச்சக்கர யூடியூப் சேனல் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அதுல நாங்க வந்து நிறைய ராசியை பத்தி போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் துவங்குறதுனால ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மகரம் தான் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா மகர ராசிக்காக தான் ரொம்ப துன்பத்துல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு வெளியே வந்துருக்கிறீங்க. அவங்களுடைய பலன்களை வந்து இப்போ சொல்லியிருக்கோம். இது பொதுவான பலன் தாங்க. இது பொதுவான பலன் தான். உங்களோட ராசியில, உங்க ஜாதகத்துல, உங்க கட்டத்துல யார் எங்க இருக்காங்க, இந்த 9 பேரும் எங்க இருக்காங்க. இதுல வந்து நவரகம் மேல குறை சொல்ல தேவையில்லை. இந்த 9 பேர் சொல்றது எதுவுமே இல்லை. உங்க கேள்வியானு என்ன கேள்வின்னு தெரிஞ்சிச்சுன்னா பதில் ஈஸிங்க. ஒரு ஜோதிட கிட்ட நீங்க கேள்வி கேட்குறீங்க, கேள்வி கரெக்டாக கேளுங்க, அவ்வளோதான். இப்போ எனக்கு என்ன நடக்கும், கடன் தொல்லைக்குது, கடன் குறையுமா, எனக்கு திருமணம் நடந்துச்சு, குழந்தை பிறக்குமா, என் மகனுக்கு வேலை கிடைக்குமா, என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி வந்து கேள்வி வந்து தரமாக இருந்துச்சுங்க. அது பாக்ஸில் எங்க இருக்கு. இப்போ வந்து ஒரு காலகட்டத்து மேலே வந்து எல்லாமே வந்து நகருதுங்க. நட்சத்திரம் வந்து சுழற்சியில தான் பூமி சுத்துது. பாக்ஸ் அப்படியே இருக்கும், உங்களுடைய பாக்ஸ் வந்து அப்படியே இருக்கும், பாக்ஸ் இருக்கிற 9 கிரகம் அப்படியே இருக்கும். நட்சத்திரம் தான் மாறும்போது உங்களுடைய காலங்கள் மாறும், நல்ல விஷயங்கள் மாறும். அதெல்லாம் வந்து எதையும் கவலைப்படாதீங்க. இது அடுத்த மாதிரி பயப்படாதீங்க. பயத்தை தூக்கி சட்டையை கேட்டு வச்சுட்டு நிம்மதி பெருமிச்சு விடுங்க. அதாவது நீங்க வந்து நிம்மதியா எண்ணிக்கி இருக்கிறீங்கன்னா காலத்தை தெரிஞ்சுக்கிங்க. காலம் என்றது என்னன்னா ஜோதிடம் தான். ஜோதிடத்தை உண்டு பண்ணது யாருன்னா சித்தர்கள், முத்தர்கள். அகத்திய மாமுனிவர், ஏற்காடு சித்தர், கோங்கனர், போகர், இப்படிப்பட்ட மெய்ஞானி சித்தர்கள்லாம் வந்து இந்த ஓலைச்சுவடி மூலியமா நமக்கு இந்த கொடுத்துருக்காங்க. மக்கள் துன்பப்படுவாங்களே, வேதனைப்படுவாங்களே, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காங்க. நாங்கள் ஜோதிடர்கள் நாங்கள் படிச்சுட்டு உங்களை சொல்றோம். நாங்கள் வழிகாட்டி தான். நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு குடிச்சிட்டு வரல. நாங்களும் வந்து ஓலைச்சுவடிலாம் பார்த்து படிச்சுட்டு சொல்றோம் தவிர நாங்கள் வந்து உங்களை வழிநடத்துறதுக்கு இல்லை. நீங்களே வழி தெரிஞ்சுக்குவீங்க. இது சொன்னா அவங்களுக்கு புரியும், அவ்வளோதான். தவிர மற்றபடி வந்து நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. எங்களால் செஞ்ச உதவி என்னன்னா இது செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்ட்டு நான் உங்க ஜாதகப்பா சொல்லுவோம். இது பொது பலனுங்க. அடுத்து வந்து உங்க ஜாதகம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டு இருக்கு, செய்யலாம். ஜாதகமே இல்லைங்கன்னா பரவாயில்லைங்க, உங்க வாழ்க்கை நிகழ்வு வச்சு ஜாதகம் பார்ப்போம். இதெல்லாம் நடந்தது, என்னென்ன போச்சு, உங்க வயசு 10 வயசுலேருந்து உங்க ஆரம்ப கால வயசுலேருந்து உங்க முடிவு வரைக்கும், இப்போ 50, 60 வயசு ஆகுதா, அது வரைக்கும் சொல்லலாம். இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்தும் மாறி வரும். அப்போ வந்து நீங்க வந்து ஜாதகத்தை ஆய்வு செய்யறது, ஆய்வுனா அது ஆராய்ச்சி பண்றது, துல்லியமா சொல்றது, கணக்கு போட்டு சொல்றது. இது டிகிரி கணக்கு சொல்லுவாங்க. அது எப்படின்னா 360 டிகிரி உங்களுக்கு தெரியும். நீங்களாம் படிச்சு நிறையவே இருப்பீங்க. அதில் வந்து 360 டிகிரின்றது ஒரு நட்சத்திர டிகிரி. அது ஒவ்வொரு டிகிரியும் மாறும். இந்த 30 டிகிரி மாறி வரும்போது இந்த கால கடிகாரம் வந்து சுழத்துதுங்க. அந்த மாதிரி உங்க காலத்தை வந்து டைம் டிராவல்னு சொல்லுவாங்க. நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. டைம் டிராவலரு கடந்த காலத்துக்கு போறாரு, வருங்காலத்துக்கு பார்க்குறாரு, அப்படியே ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போறாரு, ஃபியூச்சர் பார்த்து வராரு அப்படின்னு சொன்னீங்க. ஃபியூச்சர்னா வருங்காலம், ஃபாஸ்ட்னா கடந்த காலம் போனது.
இப்போ பிரசன்னா நிகழ்காலம். இப்போ நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஜாதகத்தில் 3 காலம் இருக்குது. அப்போ எந்த காலத்தில் இருக்கிறீங்க, எதுவும் நடக்கும், எதுவும் நடக்காது அப்படின்னு எல்லாமே ஜாதகத்தில் இருக்குங்க. அது வந்து இது வந்து ஒளிவு முறை கிடையாது. நம்ம ஏதில் சித்திர முத்திரையாக இருந்து பெரிய பெரிய மெய்ஞானிகள் பட்டு காட்டில் தவம் பண்ணி அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பயன்படுத்திக்குவோம், அவ்வளோதான். இது உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நெருங்கிப்படுத்திட்டு நம்ம பாட்ட போயிட்டே இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை என்ன, இப்போ மகராசிலாம் ஒரு தெளிந்த ஒரு இது நீரோடிமா ஆயிட்டீங்க. ஒரு பண்பட்ட ஒரு பரிசுத்த தங்கமாக மாறிட்டீங்க. உடம்போட தங்கமாக மாறிட்டீங்க. இனி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது உங்கள் ஜாதகம் எப்படின்னு கணிச்சு சொல்கிறத சொல்லிடுவோம். அது வந்து தனிப்பட்டதுங்க. அதாவது வந்து எல்லாருமே வந்து பொதுவாக சொல்கிறாங்க நல்லது. தனிப்பட்ட ஜாதகத்தை அழைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா பேர் தெரியும். உங்கள் ஜாதகம் சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது. 2025 அற்புதமான வருஷங்க. 26 அதை விட அற்புதமாக இருக்கும். இனி வருங்காலம் சிறப்பாக இருக்கும். இன்னும் நீங்கள் 30 வருஷம் அருமையாக வாழ்வீங்க. ஏன்னா 96 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சனி பகவான் கும்பத்துக்கு கும்பராசி மகர ராசி கும்பத்துக்கு போகிறார். 96 வருஷம் அப்படி போகும்போது சிறப்புங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த மகர ராசிக்காரில் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷப்படுங்க. 7.5 வந்து இது போயிடுச்சேன்னு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக காலங்க. 7.5 ஒன்று உங்களை வந்து கெடுக்காதுங்க. 7 சனி பகவான் கெடுக்கிறவர் கிடையாது, கொடுக்கிறவர். கொடுத்து உங்களை உயர்த்தவர். உங்கள் வாழ்க்கையை உணர்த்திட்டாரு. இனி வாழ்க்கை வந்து இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீங்க. அதனால் எந்த விதமான எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் வந்து தயங்கமாக சொல்கிறோம். ஏன்னா வந்து இந்த காலச்சக்கரன்றது உங்கள் கையில் இருக்குது, நிகழ்வுகளும் உங்கள் கையில் இருக்குது. எங்களுடைய காலச்சக்கர யூடியூப் மூலிமா நிறைய பலன்களை சொல்கிறோம், நிறைய கேளுங்க. மகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கிற மகராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, மகரத்துடைய கேள்வி நிறைய கேளுங்க, நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். இது வந்து நாங்கள் ஜோதிடரை வந்து நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டுருவோம். இது வந்து சேவையாக சேர்ந்தவர். நாங்கள் வந்து இது வந்து பணம் காசுக்கோ கிடையாது, அன்பு தாங்க உலகத்தை ஜெயிக்கும். என்னன்னா ஒரே விஷயம், மகரம் வந்து அன்புக்கு ஏங்குற ஆள், அன்பு கிடைக்குமான்ற ஏங்குற ஆள். அதனால் இனி வரப்போகிற காலம் அருமையாக இருக்குங்க. இந்த யூடியூப் சேனல் காலச்சக்கர யூடியூப் சேனல் மூலமா நீங்கள் கேட்டுருக்கீங்க. அனைத்து நேயர்களுக்கும் அன்பானவங்களுக்கும் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அடையுங்க, நல்லா பண்ணுங்க. உங்களை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, இவ்வளோ நாள் பொறுமையாக கேட்டதுக்கு. இன்னும் நிறைய பலன் சொல்லுவோம், கேளுங்க. ரொம்ப நன்றிங்க.